ஹாய் ஸ்வீட்டீஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹை ப்ரோட்டீன் பீஸா கொண்டு வந்திருக்கேன். நம்ம எப்போவுமே ஹோட்டலில் தானே வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி வீட்டில் இருக்க ஹெல்த்தியான திங்ஸை வச்சு பீஸா செய்யலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் கார்ன், இதெல்லாம் தான் மெயின். அது கூட நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா சீஸு, கேப்சிகம், அப்புறம் ஆனியன், அப்புறம் சாஸ் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். இதில் என்னென்னா நான் சக்கரவள்ளி கிழங்கையும் கார்னையும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு தான் பேஸுக்கு தேவையான பொருள். அதை நல்லா மசிச்சுக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். நான் சூடோடையே பண்ணிட்டேன், அதான் கை கொஞ்சம் துடிக்குது. கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கணும். இதில் 76% ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுல ரொம்ப பெனிஃபிட். அது குழந்தைங்களுக்கு நம்ம சும்மா அவிச்சு கொடுத்தா அது சாப்பிட மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க நம்மளுமே சாப்பிட மாட்டோம். அது இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பீஸாவாக செஞ்சு கொடுக்கலாம். இது கூட நான் ரைஸ் ஃப்ளவரும் அப்புறம் வீட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவோம் அந்த மாதிரி உருட்டுறதுக்கு நல்லா வரும். நம்ம சப்பாத்தி குட்டி குட்டியாக இது பண்ணுவோம். இது ஒரே பாலாக ஷேப் பண்ணி அதை ஒன்றாவே உருட்டிக்கலாம். நம்ம தேவையில்லாமல் இந்த மைதா மாவு அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வீட்டு ரைஸ் ஃப்ளவர் மட்டும் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துகிறேன். எனக்கு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் ஒழுங்காக வரல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் அழகாக ரவுண்டாக இது பண்ணிக்கோங்க. பேனில் கொஞ்சம் கீ தடவி அதில் போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. லைட்டாக மட்டும் ப்ரௌன் ஷேட் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வேக வச்சுருக்க கார்னு அப்புறம் கேப்சிகம், ஆனியன்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கார்னை இப்போ கொஞ்சம் ஃப்ளேவரிஷ்காக ஆயில் ஊற்றி, ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அந்த கார்ன் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் உங்களுக்கு பன்னீர் இருந்ததுன்னா பன்னீர் போட்டுக்கோங்க. என்கிட்ட பன்னீர் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. அது கூட கொஞ்சோல சில்லி பவுடரு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் நான் ஆர்டிஃபிஷியலாக பண்ணலை, எடுத்துக்கல. நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான். இதுக்கு என்னென்னா தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு இந்த 4ஐயும் வேக வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடும். நம்ம பீஸா சாஸ் யூஸ் பண்ண வேணாம், இந்த சாஸ் ரெடி பண்ணி இதை யூஸ் பண்ணுங்கள். இதுதான் ஹெல்த்தி. இதோட ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ பீஸா சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே கார்னு அப்புறம் என்னோடய டெக்கரேஷன் ஸ்டைலில் அதுக்கு மேலே கொடுத்துக்கிறேன். எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நான் வச்சுருக்க சீஸையே அதுக்கு ஓவர் லேயர் கொடுத்து இது பண்ணிப்பேன். நான் பீஸாவை டெக்கரேட் பண்ணிட்டு சிம்மில் வச்சு அது மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா ரெடி ஆயிடும். ஆர்டர் பண்ணால் சூடாக கிடைக்காது, அதனால் நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக ப்ரோட்டீனாக சூடாக செஞ்சு நம்மளே சாப்பிட்லாம். இது நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்வீங்கள்ல, சக்கரவள்ளி கிழங்கும் இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்ன் வேக வைக்கும்போது டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. மார்னிங்காக அவங்க கம்ப்ளீட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பாங்க. தேவையில்லாமல் எனக்கு கடையில் தான் பீஸா வேணும்னு அடம்பிடிக்க மாட்டாங்க. இது நம்ம வீட்டு நிறைய பேர் டயட்டில் இருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா எடுத்துக்கலாம், ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு பதிலாக ஓட்ஸ் நல்லா கிரைண்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய பீஸா உண்மையாகவே சூப்பராக வந்திருந்தது. நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், ஆனால் நல்லா இருந்தது. ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஹெல்த்தியான பொருளை வச்சு செஞ்சனால அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பசங்கள்லேருந்து பெரியவங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதே போல் சூப்பரான ஹெல்த்தி ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.